அனைவருக்கும் வணக்கம். சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் அஷ்டங்க வர்க்கம், அதை பற்றி பார்க்கலாங்க. அஷ்டங்க வர்க்கங்கிறது சூரியனுக்கு அஷ்டங்க வர்க்க பரல்கள் மொத்தம் 48ங்க. அதில் லக்கணத்துக்கு எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்தெந்த கட்டத்தில் போடணும், அதே மாதிரி சூரியனுக்கு, சந்திரனுக்கு, செவ்வாய்க்கு, புதனுக்கு, குருக்கு, சுக்கிரனுக்கு, சனிக்கு, இப்படி 7 அஷ்டங்க வர்க்க கட்டத்தை போட்டு அதுக்கப்புறம் சர்வ அஷ்டங்க வர்க்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தை போடுறோம். அந்த பரல் எப்படி இருக்குங்கிறத வச்சு நாம் பலன் ஈஸியாக சொல்லலாங்க. அதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, சூரிய அஷ்டங்க வர்க்கத்தில் லக்கணத்திலிருந்து சனி வரைக்கும் எந்தெந்த கட்டத்தில் பரல் போடணும் அப்படிங்கிறத பற்றி நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. அதுபோக ஒரு பிறப்பு ஜாதகம் இங்கே போடப்பட்டுள்ளதுங்க. அந்த பிறப்பு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசத்தில் சந்திரன் குரு இருக்குது, கடகத்தில் கேது இருக்குது, துலாத்தில் சனி இருக்குது, மகரத்தில் புதன் சூரியன் ராகு இருக்குது, கும்பத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்குது. லக்கணம் மிதுன லக்கணம். இந்த இதுக்கு தான் நாம் அஷ்டங்க வர்க்கம் போட போகிறோம். மொத்தம் 7 கட்டங்கள் வரும். சூரிய அஷ்டங்க வர்க்கம், சந்திர அஷ்டங்க வர்க்கம், செவ்வாய் அஷ்டங்க வர்க்கம், புதன் அஷ்டங்க வர்க்கம், குரு அஷ்டங்க வர்க்கம், சுக்கிரன் அஷ்டங்க வர்க்கம், சனி அஷ்டங்க வர்க்கம். இந்த இதை போட்டதுக்கப்புறம் கடைசியாக சர்வ அஷ்டங்க வர்க்கம் அப்படின்னு போட்டு இந்த பரலை அதில் போட்டு அந்த கட்டத்தை வச்சு நாம் பலன் சொல்கிறோம். இப்போ சூரிய அஷ்டங்க வர்க்கத்துக்கு எப்படி பலன் சொல்கிறது, எப்படி அது எடுத்து எழுதுறது அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்க்கலாங்க. இப்போது சூரிய அஷ்டங்க வர்க்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு கட்டம் போட்டிருக்காங்க. ராசி சக்கரத்தில் நிற்கும் கோள்கள், அதாவது லக்கணத்திலிருந்து சனி வரைக்கும். அப்புறம் ராசி சக்கரத்தில் அதுக்கு இணையான சூரிய அஷ்டங்க வர்க்க சக்கரத்தில் உள்ள கட்டத்திலிருந்து தொடங்கி கோள்கள் நிற்கும் இடங்கள். 3வது பரல் எண்ணிக்கை. இப்போ லக்கணம்னு எடுத்துட்டிங்களா, இப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டிங்கன்னா லக்கணம் மிதுன லக்கணம்னு சொல்லியிருக்கோம். மிதுன லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல ஒரு பரல், 4ஆம் இடத்துல ஒரு பரல், 6ஆம் இடத்துல ஒரு பரல், 10ஆம் இடத்துல ஒரு பரல், 11ஆம் இடத்துல ஒரு பரல், 12ஆம் இடத்துல ஒரு பரல், மொத்த பரல் 6 வரணும். இப்போ லக்கணத்துக்கு நீங்கள் எடுத்து பார்த்து போட்டு அது டேலி ஆகுதான்னு பார்த்துக்குங்க. அடுத்தது சூரியனுக்கு பார்க்குறீங்க. சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் எங்கே இருக்கோ, இப்போ லக்கணத்துக்கு ஃபஸ்ட்டு பார்த்துடுற, லக்கணத்திலேருந்து 3, 4, 6, 10, 11, 12. சூரியன்னா சூரியன் இப்போ நமக்கு இருக்கிறது மகரத்தில் இருக்குது. மகரத்தில் 1, 2ங்கிறது கும்பம், 4ங்கிறது மேஷம். இந்த மாதிரி சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து 1, 2, 4, 7, 8, 9, 10, 11 அப்படி மொத்தம் 8 இடத்துல பரல்களை போடணும். அடுத்தது சந்திரன். சந்திரன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் மேஷத்தில் இருக்குது. சந்திரன் இருக்கிற இடத்துல இருந்து 3, சந்திரன் இருக்கிற இடத்துல 3 மிதுனம், 6ங்கிறது கன்னி. அந்த மாதிரி 3, 6, 10, 11 சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பரல் வரும். அது டேலியான்னு பார்த்துங்க. அடுத்தது செவ்வாய் கோள் எடுத்துங்க. செவ்வாய் நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது கும்பத்தில் இருக்குங்க. கும்பத்தில் கொடுத்துருக்கு 1ன்னு கொடுத்துருந்தா கும்பத்தில் 1, மீனம் 2 கொடுத்துருக்கு, மீனத்தில் 2, 4 கொடுத்துருக்கு, ரிஷபத்தில் ஒரு பரல். இப்படி 1, 2, 4, 7, 8, 9, 10, 11 மொத்தம் 8 பரல்களை நாம் அதில் போடுறோம். அடுத்தது புதன். புதன் கோள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் மகரத்தில் இருக்குது. மகரத்திலிருந்து 3, மகரத்தில் 3ன்னா மீனம், மீனத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மீனம், அப்புறம் 5ஆம் இடம்னா ரிஷபம், 6ஆம் இடம்னா மிதுனம். அப்படி 3, 5, 6, 9, 10, 11, 12 அப்படி ஒரு 7 இடத்துல செவ்வாய் வருதுங்க, புதன் வருது. அதுக்கப்புறம் குரு. குரு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உதாரண ஜாதகத்தில் மேஷத்தில் இருக்குது.
அப்போது குரு இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் இடம், குரு இருக்கிறதுலேருந்து 5ஆம் இடங்கிறது சிம்மம், 6ஆம் இடங்கிறது கன்னி. அந்த மாதிரி குரு 5, 6, 9, 11 மொத்தம் 4 இடத்துல வரணும். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் இருக்கிறது வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து கும்பத்தில் இருக்குது. அப்போ சுக்கிரன் இருக்கிற இடத்துலேருந்து 6, 7, 12 அப்படி 3 இடத்துல வரணும். அடுத்தது சனி. சனிக்கோள் நம்ம இதில் இருக்கிறது துலாத்தில் இருக்குது. துலாம் 1, விருச்சிகம் 2, அப்படி 1, 2, 4, 7, 8, 9, 10, 11 மொத்தம் 8 இடத்துல சனி வருதான்னு பார்த்துக்கணும். அங்கே ஒன்று போட்டு பரல்களை போட்டுக்கணும். மொத்த பரல் வந்து உங்களுக்கு சூரிய அஷ்டங்க வர்க்கத்துக்கு 48 பரல் டேலி ஆகுதான்னு பார்த்துக்கணும். இந்த அட்டவணையை நீங்கள் கம்ப்ளீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. இனி அதை வச்சு எப்படி அதை வந்து நம்ம போடுறது அப்படிங்கிற விளக்கத்தை சொல்கிறேன். இடம் இல்லாதனால இதை நான் அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அழிச்சிட்டு நான் போடுறேன். நான் போடும்போது நீங்கள் பார்த்துங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டங்க வர்க்கம் நல்லா புரியும். பலன் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஜோதிடத்தில் அஷ்டங்க வர்க்கம் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டு. உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் அழிச்சிட்றேங்க. அழிச்சிட்டு உங்களுக்கு எப்படி போடுறதுங்கிறது விளக்கம் சொல்கிறேங்க. சூரிய அஷ்டங்க வர்க்கம் 48ன்னு போட்டிருக்கேங்க, கரெக்டு. இனி ராசி எந்த ராசியில் இருக்குது, சூரியன்னா சூரியன் எங்கே இருக்குது அதுலேருந்து கணக்கு வச்சுக்கிறோம். இது வந்து மேஷம் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்போ மேஷ, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்போ வந்து சூரியனோட அஷ்டங்க வர்க்கத்தில் லக்கணம்னு எடுத்துட்டிங்கன்னா, லக்கணம் எங்கே இருந்ததுங்கிறத, லக்கணம் வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து மிதுன லக்கணம். இந்த சார்ட் இந்த ஓரத்தில் போட்டுக்கிறேங்க, அதை நோட் பண்ணிக்கங்க. இப்போ லக்கணம் வந்து 3, 4, 6, 10, 11, 12ங்குது. அப்போ 3ங்கிறது லக்கணத்திலிருந்து 3ங்கிறது 1, 2, 3. 3ங்கிறது வந்து சிம்மத்தில் வருங்க. சிம்மத்தில் 1ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது 4ங்கிறது வந்து கன்னி, அங்கே 1ன்னு போட்டுக்குங்க. 6ங்கிறது வந்து விருச்சிகம், அங்கே 1ன்னு போட்டுக்குங்க. 10ங்கிறது 7, 8, 9, 10ங்கிறது மீனம், அங்கே 1ன்னு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 11ங்கிறது மேஷம், 12ங்கிறது ரிஷபம். இப்போ மொத்தம் வந்து இது வந்து லக்கணம் வந்து 6 இடத்துல இருக்குங்க. அதை மொத்தம் போட்டுக்குங்களேன். மொத்தம் 6 இடத்துல வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சூரியன். சூரியன் வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து இருக்கிறது வந்து மகரத்தில் இருக்குது. அப்போ சூரியனுக்கு வந்து நாம் கொடுத்துருக்கிற அஷ்டங்க வர்க்க இது வந்து அட்டவணையில் சூரியன் 1ன்னு கொடுத்துருக்கு. அப்போ மகரத்தில் 1. அடுத்தது சூரியன் 2ன்னு கொடுத்துருக்கு, கும்பத்தில் 1. அடுத்து 4ன்னு கொடுத்துருக்கு, 4ன்னு மீனம், மேஷம், மேஷத்தில் 1. 7ன்னு கொடுத்துருக்கு, 5, 6, 7ன்னா கடகம். 8ன்னு கொடுத்துருக்கு சிம்மம். 9ன்னு கொடுத்துருக்கு கன்னி. 10ன்னு கொடுத்துருக்கு துலாம். 11ன்னு கொடுத்துருக்கு விருச்சிகம். இது சூரியன் வந்து டோட்டல் எவ்வளோ படுத்துட்டு பாருங்க, 4, 5, 6, 7, 8 கரெக்டு.
இனி அடுத்தது சந்திரன். சந்திரன் நம்ம நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னா மேஷத்தில் இருக்குங்க. சந்திரன் 3ன்னு கொடுத்துருக்கு. மேஷத்தில் சந்திரன் இருக்குது. அங்கேருந்து 3ன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம். மிதுனத்தில் 1 ஒரு பரல். அடுத்து 6ன்னு கொடுத்துருக்கு. 4, 5, 6ங்கிறது கன்னியில் 1. அப்புறம் 10ன்னு கொடுத்துருக்கு. 7, 8, 9, 10. 10னா மகரத்தில் 1. அப்புறம் 11ன்னு கொடுத்துருக்கு. 11ன்னா கும்பத்தில். அப்போ சந்திரன் மொத்தம் 4 இடத்துல வருதுங்க. அது கரெக்டாங்கிறத பார்த்துக்குங்க. அடுத்தது செவ்வாய். செவ்வாய் நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது கும்பத்தில் இருக்குங்க. செவ்வாய் 1ன்னு கொடுத்துருக்கு. 1ன்னு கொடுத்தா கும்பம். செவ்வாய் 2ன்னு கொடுத்துருக்கு. 2ன்னா மீனம். அதுக்கடுத்து செவ்வாய் 4ன்னு கொடுத்துருக்கு. 4ன்னா ரிஷபம். செவ்வாய் 7ன்னு கொடுத்துருக்கு. இது 4, 5, 6, 7. 7ன்னா சிம்மத்தில். 8ன்னு கன்னியில். 9ன்னு கொடுத்துருக்கு துலாம். 10ன்னு கொடுத்துருக்கு விருச்சிகம். 11ன்னு கொடுத்துருக்கு தனுசு. மீனத்தில் 2ன்னு கொடுத்துருக்குறேன். 1 தான் பரல், 1 பரல் தான் போடணும். ரிஷபத்தில் 4ன்னு கொடுத்துருக்கேன். அது 1 தான். அப்போ செவ்வாய் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 இடத்துல செவ்வாய் இருக்குது. 8ன்னு போட்டுக்கிறீங்க. அடுத்தது புதன். புதன் நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னா மகரத்தில் இருக்குங்க. புதன் இருக்கிற இடத்துலேருந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. புதன் மகரத்தில் இருக்குது. மகரத்துலேருந்து 3ன்னா மகரம் 1, கும்பம் 2, மீனம் 1. அப்போ மீனம் 3 புதன். அதுக்கு அடுத்தது 5ங்கிறாங்க. 5ங்கிறது ரிஷபத்தில் வரும். 6ங்கிறது மிதுனத்தில் வரும். 6. 9ங்கிறது 7, 8, 9ங்கிறது கன்னியில் வரும். 10ங்கிறது துலாம். 11, 12ன்னு கொடுத்துருக்கு விருச்சிகம், தனுசு. இப்போ புதன் எத்தனை இடத்துலங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7 இடத்துல வருதுங்க. அதான் 7ன்னு போட்டுங்க. அடுத்து குரு. குரு நம்ம ஜாதகத்தில் மேஷத்தில் இருக்குங்க. குருக்கு 5ன்னு சொல்கிறோம். குருக்கு 5ங்கிறது சிம்மம். மேஷத்துலேருந்து என்னங்க சிம்மம் 5. அதுக்கடுத்தது 6ங்கிறாங்க. 6ங்கிறது கன்னி. அப்புறம் 9ங்கிறாங்க. 7, 8, 9ங்கிறது தனுசு. அடுத்தது 11ங்கிறாங்க. மகரம், கும்பம். கும்பத்தில் 1. அப்போது குரு மொத்தம் 4 இடத்துல வருதுங்க. அதை அப்படியே போட்டுருங்க மொத்தத்தில். அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது கும்பத்தில் இருக்குங்க. கும்பத்தில் இருந்தால் அங்கிருந்து 6ங்கிறாங்க. கும்பத்திலிருந்து 6ங்கும் போது கும்பம் 1, மீனம் 2, மேஷம் 3, ரிஷபம் 4, மிதுனம் 5, கடகத்தில் வருங்க. கடகத்தில் 1. அப்புறம் 7ங்கிறாங்க. 7ங்கிறது சிம்மம். அப்புறம் 12ங்கிறாங்க. 8, 9, 10, 11, 12. 12ங்கிறது மகரம். அப்போ மொத்தம் சுக்கிரன் 3 இடத்துல வருதுங்க. 1, 2, 3. அடுத்தது சனி. சனி நம்ம இதில் இருக்கிறது துலாத்தில் இருக்குங்க. துலாத்திலிருந்து 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்கு. துலாத்தில் 1 சனி. அடுத்தது 2ங்கிறது விருச்சிகம். 4ங்கிறது 3, 4ங்கிறது மகரம். 7ங்கிறது 4, 5, 6, 7ங்கிறது மேஷம். 8ங்கிறது ரிஷபம். 9ங்கிறது மிதுனம். 10ங்கிறது கடகம். 11ங்கிறது சிம்மம். இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வருதுங்க. அப்போது 8 பரல் டோட்டல். இப்போ டோட்டல் எவ்வளோன்னு பாருங்கள். 8, 11, 15, 22, 30, 34, 34, 40, 48. மொத்த பரல் 48 டேலி. இது தாங்க நாம் அட்டவணை வச்சு நாம் ஃபில்லப் பண்ணுறது. இதுக்கப்புறம் இனி என்ன பண்ணணுன்னா
இதை வச்சு சூரிய அஸ்தங்க வர்க்கம் அப்படிங்கிற கட்டத்தை போடலாம். கட்டத்தில் போடுறது எப்படின்னா, மேஷத்தில் எவ்வளவு இருக்குது, மேஷத்தில் வந்து சூரிய அஸ்தங்க வர்க்கத்தில் மேஷம் எவ்வளவு இருக்குது, அதே மாதிரி ரிஷபத்தில் எவ்வளவு இருக்குது, மிதுனத்தில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து போடணும். மேஷத்தில் எவ்வளவு இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா இதுதான், இதை கூட்டிக்கணும். மேஷத்தில் 3, 1 2 3, அப்புறம் ரிஷபம் 4, மிதுனத்தில் 3, கடகத்தில் 3, சிம்மத்தில் 6, கன்னியிலே 6, துலாத்தில் 4, விருச்சிகத்தில் 5, தனுசில் 3, மகரத்தில் 4, கும்பத்தில் 4, மீனத்தில் 3. பாருங்கள், 3 4 7 10 13 19 25 29 34 37 41 45 48 டேலி. இப்போ மேஷத்தில் இருக்கிற கோள்கள் இதை வந்து சூரிய அஷ்டங்க வர்க்கம் அப்படின்னு போட்டு மேஷத்தில் 3, ரிஷபத்தில் 4, மிதுனத்தில் 3, கடகத்தில் 3, சிம்மத்தில் 6, கன்னியில் 6, துலாத்தில் 4, விருச்சிகத்தில் 5, தனுசில் 3, மகரத்தில் 4, கும்பத்தில் 4, மீனத்தில் 3, டோட்டல் 48. இதை வந்து நாம் வந்து போஸ்ட் பண்ணணும். அதுக்கு ராசி கட்ட மாதிரியே ஒரு கட்டத்தை போடலாங்க. இதை நான் அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இதை அழிச்சிருங்க. நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா 2வது தடவை பார்த்து அதை நோட் பண்ணிக்கோங்க. சூரிய அஷ்டங்க வர்க்கம் இது வந்து 48. இப்போ மேஷத்தில் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டது 3ங்க. அடுத்தது ரிஷபத்தில் 4, மிதுனத்தில் 3, கடகத்தில் 3, சிம்மத்தில் 6, கன்னியில் 6, துலாத்தில் 4, விருச்சிகத்தில் 5, தனுசில் 3, மகரத்தில் 4, கும்பத்தில் 4, மீனத்தில் 3. இது மொத்தம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா இதான் 3 4 7 10 13 19 25 29 34 37 41 45 48 டோட்டல் 48 டேலி. இதுதான் சூரிய அஸ்தங்க வர்க்கம் நாம் போட்டதோட இது. இனி இதுக்கு எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்த்துடலாங்க. கொஞ்சம் சிம்பிளாக பார்த்துடலாம். அதாவது ஒரு கோளோட அஷ்டங்க வர்க்கத்தில் ஒரு குறிப்பிட்ட ராசியில் 8 பரல் இருந்ததுன்னு வைங்க, அந்த ராசி உயர்ந்த சுபபலம் உள்ளதுங்க. இதில் 8 இருக்கான்னு பாருங்கள், 8 இல்லை. அப்புறம் 5 6 7 பரல்கள் இருந்தால் ராசி சிறப்பான பலம் உள்ளது. இதில் 5 இருக்குது, 6 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 6 வந்து விருச்சிகம், சிம்மம், கன்னி. அப்புறம் 5ங்கிறது வந்து விருச்சிகத்தில் இருக்குது. இது வந்து நல்ல பலன். 5 6 7க்கு பரல் இருந்தால் ராசி சிறப்பான பலம் உள்ளது. 4 பரல் இருந்ததுங்களா சுப பரம பலம் என்று சமமாக இருக்கும். அதாவது 4 பரல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் 4 இடத்துல இருக்குது. இது வந்து சரிசமமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். 4 பரல் இருந்ததுன்னா சரிசமமாக இருக்கும். அப்புறம் 3 பரல், 2 பரல், 0 பரல் இதெல்லாம் இருந்ததுன்னு வைங்க, அந்த ராசி வந்து கெட்ட பலனை அதிகமாக
கொடுக்குங்க. அதை தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது, சூரியன் வந்து கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் அதிக பரல்களுடன் நின்று சூரியன் நின்ற ராசிக்குரியவர் சூரியனின் நட்பு ஸ்தானத்தில் இருந்தால் ஜாதகர் அதிக சொத்துக்களை உடையவர். சூரியன் அதிக பரல்களுடன் 2ஆம் இடத்துல இருந்துன்னா 2ஆம் இடங்கிறது வாக்கு, தனம், அதெல்லாம் நம்ம காரத்துவம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். காரத்துவம் நான் ஏற்கனவே நான் ஒரு 1000 எபிசோடு கொடுத்துருக்கேங்க. அதாவது சிவஜோதிடம் 6351 என்னுடைய சேனல். அதில் நீங்கள் போட்டிங்கன்னா சூரியனோட காரத்துவங்கள் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அதில் பார்த்துங்க. ஒவ்வொரு எல்லாமே போட்டு ஒரு 1000 எபிசோடு போட்டிருக்கேன். அதுலேயே நான் அஷ்டவர்க்கம் கொடுத்துருக்கேன். அதில் இவ்வளோ விளக்கமாக கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ ஒவ்வொருக்கும் தனித்தனியாக கொடுக்குறேன். மொத்தமாக நான் போட்டு இது பண்ணியிருந்தேன். அது உங்களுக்கு அஷ்டவர்க்கத்தில் புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஓரளவுக்கு வியூஸ் வந்துச்சு. இருந்தாலும் திரும்பவும் உங்களுக்கு அஷ்டங்க வர்க்கத்தை எடுத்து உங்களுக்கு இந்த அஷ்டங்க வர்க்கத்தை மட்டும் நீங்கள் எடுத்து ஒரு அதுக்கு தான் ஒரு இதுவும் உதாரண ஜாதகத்தையும் போட்டு அதுக்கு உண்டான பரலை வச்சு தான் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். மொத்தமாக நான் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா விளங்கும். அதுக்கு மேலேயும் வேணாலும் வேறு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய இதில் கமெண்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா நான் மறுபடியும் ஒரு ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு மறுபடியும் அஷ்ட வர்க்கத்தை நல்லா விளக்கமாக சொல்கிறேன். அடுத்தது வந்து சூரியன் வந்து அதிக பரல்களோட 2ஆம் இடத்துல இருந்துன்னா வாக்கு சொல்கிற வாக்கு வந்து பலிதமாகுங்க. இப்போ நமக்கு இந்த உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் வந்து கடகம், 3 பரல் இருக்குது, பத்தாது. அதனால் இவர் வாக்கு பலிதம் இந்த ஜாதகத்துக்கு வராது. அதை நான் பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம். அடுத்தது, அதே 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா இளைய சகோதரர் வந்து பரல் அதிகமாக இருந்ததுன்னா மேன்மையாக இருக்கும். 4ஆம் இடத்துல இருந்துன்னா தாயின் சுகம், அம்மா, அவங்க நல்லா இருப்பாங்க. 4ஆம் இடத்துல அதிக பரல் இருந்தால், அதிக பரல் மீன்ஸு 5, 6, 7 அந்த மாதிரி 4 பரல் இருந்தால் ஈக்குவல். அது கீழே இருந்ததுன்னா உபயோகம் இல்லை. அப்புறம் 5 பரல் இருந்ததுன்னு வைங்க, குழந்தைகளோட மேன்மை நல்லாயிருக்கும். 6ஆம் இடத்துல இருந்துருச்சுன்னா 5 பரலுக்கு மேலே இருந்ததுன்னா உடல் சுகத்தையும் தருங்க. 7ஆம் இடத்துல இருந்துன்னா 5 பரலுக்கு மேலே 5, 6, 7, 8 அதெல்லாம் இருந்ததுன்னா கலத்திர மேன்மையாக இருக்கும், அதாவது திருமண வாழ்க்கை. 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா ஆயுள் விருத்தியும், 9ஆம் இடத்துல இருந்ததுன்னா பித்திரு சுகத்தையும், 10ஆம் இடத்துல இருந்ததுன்னா தொழில் அல்லது உத்தியோகத்து சிறப்பு. 10ஆம் இடத்துல 5, 6, 7 பரலெல்லாம் இருந்ததுன்னா தொழில் சிறப்பாக இருக்குங்க. 11ஆம் இடத்துல இருந்ததுன்னா மூத்த சகோதரர் வந்து மேன்மையாகவும், அது லாபஸ்தானமும் கூட நல்லாயிருக்கும். 12ஆம் இடத்துல வந்து அந்த மாதிரி 5, 6, 7 பரல் இருந்ததுன்னா தற்பாதுகாப்பும் தருவாருங்க. சூரியன் வந்து அதிக பரல்களை கொண்ட உச்ச ஆட்சி ஸ்தானத்தில் இருந்துன்னா, இப்போ நம்ம சாதாரணமாக பரல் பார்த்துட்ருக்குறோம். சூரியன் வந்து உச்சம் எங்கேங்க? சூரியன் வந்து உச்சமாகிறது வந்து மேஷத்தில், நீச்சமாகிறது வந்து துலாத்தில், ஆட்சியாக இருக்கிறது வந்து சிம்மத்தில். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே என்னுடைய பழைய எபிசோடில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து கோள்களோட காரத்துங்கள், அப்புறம் வந்து பாவங்களோட காரத்துங்கள், ராசிகளோட காரத்துவங்கள், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் என்னுடைய எபிசோடில் நான் கொடுத்துருக்குறேன். சிவஜோதிடம் 6351 போட்டிங்கனாலே உங்களுக்கு அது வரும். அதில் நீங்கள் குறிப்பாக இதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். 1000 எபிசோடு இருக்குது, பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட ஜோதிடத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவில் இருக்கிறது எல்லாமே நான் கொடுத்துருக்குறேங்க. ஜோதிடங்கிறது ஒரு பெரிய கடல். எனக்கு தெரிஞ்சது 0.000001 சொல்லலாம், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. அதை வச்சு எனக்கு தெரிஞ்சதை கொடுத்துருக்கேன். இது ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல. ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சதை அவங்கவுங்க பாணியில் நம்ம ஜோதிடர்கள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் கொடுத்துட்ருக்குறேன். அதனால் நீங்கள் பாருங்கள். அடுத்தது, சூரிய அதிக பரல் கொண்ட உச்ச ஆட்சி ஸ்தானத்தில் இருந்துன்னா மக்களிடம் சிறந்த செல்வாக்கு பெறுவார். அதான் அரசியல்வாதி, மினிஸ்டர், அந்த மாதிரி. அதிக பரல் கொண்ட ராசி எந்த மாதத்துக்குரியதோ அந்த மாதத்தில் வீடு கட்டுதல். இப்போ 7 பரலெல்லாம் இருந்துன்னு வைங்க, மகரத்தில் இருந்துன்னு வைங்க 7 பரல். அப்போ வந்து அந்த மாதத்தில் வந்து அவர் வந்து கண்டிப்பாக தை மாதம் வீடு கட்டுவார், இல்லை வாங்கின வாங்குவார், இல்லை நல்ல காரியங்கள், திருமணம், இந்த மாதிரி நல்ல காரியங்கள் அப்படி வந்து வரும். இல்லை தொழில் வந்து தொடங்குறது, இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குங்க.
அதே மாதிரி சூரியன் அஷ்டவர்க்க சக்கரத்தில் அதிக பரல் கொண்ட ராசி எந்த திசைக்கு உரியதோ அந்த திசையில் ஜாதகர் தொழில் தொடங்குவார். இப்போ திசைங்கிறதும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். திசைங்கிறது வந்து இது கிழக்கு, மேஷங்கிறது கிழக்கு, அடுத்து தெற்கு, மேற்கு, வடக்கு, இது அப்படியே வரும். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, அந்த மாதிரி அந்த திசையில் அவர் வந்து தொழில் தொடங்குங்க. வேலையில் இருந்தால் உத்தியோகத்தில் சிறப்பை பெறுவாருங்க. சூரியனோட அஷ்டங்க வர்க்க சக்கரத்தில் அதிகமான பரல் கொண்ட ராசி அதிபதி யாரோ அவர் சூரிய திசையில் சிறப்பான பலனை வந்து கொடுப்பாருங்க. இனி சூரியனோட பயணப்பலன் அப்படின்னா என்னங்க தெரியுங்களா? சூரியனோட அஷ்டங்க வர்க்கத்தில் 31 பரல்கள், அதாவது நம்ம மொத்தமாக வந்து சூரிய அஷ்டங்க வர்க்கத்தில் எவ்வளவு பரல் இருக்குது மேஷத்தில், அதே மாதிரி சந்திர அஷ்டங்க வர்க்கத்தில் எவ்வளோ பரல் இருக்குது மேஷத்தில், இந்த மாதிரி எல்லாத்தையும் கூட்டி கடைசியாக வந்து சர்வ அஷ்டங்க வர்க்கம்னு ஒன்று போடுவோம். அது போட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்து 31 பரல் உள்ள ராசியில் பயணம் செய்யும்போது கண்டிப்பாக அவருக்கு பல வகையான நோய், தேவையில்லாத மனக்கவலை, திருட்டு போதல், அன்பு குறைவு இதெல்லாம் வந்து ஏற்படுங்க. அதாவது அஷ்டங்க வர்க்கத்தில் 31 பரல்ங்கிறது வந்து அவர் பயணம் செய்யும்போது. அடுத்தது சூரியன் வந்து 2 பரல் உள்ள ராசியில் பயணம் செய்யும்போது, இப்போ இது எடுத்துக்கோங்க, இந்த கடத்தல் 2 இல்லை, 2ல் பயணம் செய்யும்போது மனக்கவலை, அரசாங்கத்திலிருந்து பகை, திருட்டு போகுதல், அன்பு குறைவு இதெல்லாம் வந்து ஏற்படுங்க. அதாவது இப்போ 31 பரல் சொன்னேன்லங்க, அதை வந்து நீங்கள் இப்போ மறந்துடுங்க. நான் வந்து சர்வ அஷ்டங்க வர்க்கம் போட்டுட்டு அதில் நான் விளக்கமாக சொல்கிறேன். அதனால தான் அந்த டாபிக் அப்படியே விட்டேன். 2ங்கிறது உங்களுக்கு தனம், வாக்கு, எல்லா விவரத்தை பற்றி எல்லாமே விளக்கமாக சொல்லணும். அது நான் அப்புறம் சொல்கிறேங்க. இது வந்து இப்போ இது வந்து ஒவ்வொரு மாதத்துக்கு உண்டானது, எந்தெந்த பரல் எப்படி இருக்குங்கிறத வச்சு சொல்லிடுறேன். 3 பரல் உள்ள ராசியில் இருந்ததுன்னா அவர் பயணம் செய்யும்போது அலைச்சல், உடல்நலக் குறைவு, கல்வியில் தடை அந்த மாதிரி இருக்குங்க. 4 பரல் கொண்ட ராசியில் பயணம் செய்யும்போது லாப நஷ்டம், இன்பம், துன்பம் அதை ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன், சமமாக இருக்குங்க. சூரியன் 5 பரல் கொண்ட ராசியில் பயணம் செய்யும்போது புதிய நண்பர்களின் சேர்க்கை, தெய்வ வழிபாட்டில் அதிக ஈடுபாடு, குழந்தை பேரு, உயர்கல்வி ஆகியவை ஏற்படும். 5ல் இருந்ததுன்னா குழந்தை, கல்வி, புதிய நண்பர்கள், இதெல்லாம் தெய்வ வழிபாடு இதெல்லாம் வந்து நடக்குங்க. சூரியன் 6 பரல் கொண்ட ராசியில் பயணம் செய்யும்போது உடலில் இருந்த நோய் நீங்கும். பயணம் செய்யும்போதுன்னா சித்திரை மாதத்தில் மேஷத்தில் அவர் பயணம் செய்கிறார் சூரியன். வைகாசி மாதத்தில் அவர் ரிஷபத்தில் பயணம் செய்வார். அப்போ இந்த பரலோட ஜாயிண்ட் ஆகும்போது இந்த பலன். அப்புறம் வந்து சூரியன் 6 பரல் கொண்ட ராசியில் பயணம் செய்யும்போது உடலில் இருந்த நோய் நீங்கும். இப்போ இந்த பாருங்கள், சிம்மம், கன்னி இந்த மாதத்தில் இந்த ஜாதகருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை இருந்ததுன்னா தீர்வு. அப்புறம் வந்து நல்ல மதிப்பு சமுதாயத்தில் ஏற்படுங்க. புதிய வாகனம் வாங்குவாருங்க. அப்போ சூரியன் வந்து 7 பரல் கொண்ட ராசியில் பயணம் செய்யும்போது குடும்பத்தில் வந்து சுபகாரியம் கண்டிப்பாக ஒன்று ஏற்படுங்க. பதவியில் இருப்பதற்கு பதவி உயர்வு வருங்க. சமுதாயத்தில் மதிப்பு கூடுங்க. சூரியன் 8 பரல் கொண்ட ராசியில் பயணம் செய்யும்போது 8 பரல்ங்கிறது ரொம்ப ரேரு, வரும் 1-2 இடத்துல வரும், ரொம்ப ரேராக தான் வரும். பயணம் செய்யும்போது மிக உயர்ந்த பலன்களை அதிகமாக கொடுப்பார். அரசியல் செல்வாக்கு பெரும் காலமாகவும் பயணம் மூலமாக வெற்றி ஏற்படும். பொதுமக்கள் தொடர்பு அதிகமான லாபத்தை கொடுக்கும். புகழ் பெறும் காலமாகும். இதுதாங்க அஷ்டங்க வர்க்கம், சூரியனோட விளக்கம். சூரியனோட அஷ்டங்க வர்க்கத்தில் இப்போ இதில் வந்து அதிக பரல் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ 6 பரல் இருக்குது. அது வந்து சிம்மம், கன்னியில் 6 பரல் இருக்குது. இந்த 2 மாதத்தில் வந்து அவர் வந்து தொழில் ரீதியாக நல்லா சம்பாதிப்பார். அது போக அவருக்கு வந்து நல்ல பலன்கள் நடக்கும். 5ஆம் இடம்ங்கிறது வந்து காலபுருஷனுக்கு 5ஆம் இடங்கிறது சிம்மம். சிம்மத்தில் வந்து குழந்தைகள்னால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது பலன் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை நல்லா படிக்கலாம். இல்லை ஜாதகரே வயசான காலத்தில் படிக்கிறவராக இருந்தானா அவரும் நல்லா படிக்கலாம். அவர் பிஹெச்டியில் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அந்த மாதத்தில் அவருக்கு வந்து வைவா நடந்துட்டு டெஃபினட்டாக அவர் பிஹெச்டி முடிப்பார். அதாவது சிம்மம் கன்னி மாதத்தில்.
இவ்வளோ வந்தாருங்க இந்த சூரிய அஸ்தங்க வர்க்கம். அடுத்தது வந்து சந்திர அஸ்தங்க வர்க்கம் பகுதி 2ல் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூரிய அஸ்தங்க வர்க்கம் பகுதி 1, சந்திர அஸ்தங்க வர்க்கம் 2, இந்த மாதிரி 7 இது போட்டுட்டு 8வது இதில் வந்து சர்வ அஸ்தங்க வர்க்கம் சொல்லிவிட்டு அதில் மொத்தமாக வந்து மேஷத்தில் மொத்தம் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது எத்தனை பரல் வருது, ரிஷபத்தில் எத்தனை பரல் வருது, அதை வச்சு உங்களுக்கு என்ன விளக்கங்கிறத நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக விளக்கமாக சொல்கிறேங்க. நீங்கள் வந்து விரும்புனீங்கன்னா இந்த 8 நாள் கழிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து புதுசாக போடணுன்னாலும் ஒரு சார்ட் போட்டு உங்களுக்கு வந்து இது உண்மையான ஜாதகம், நான் போட்டிருக்கிற ஜாதகம், அந்த ஜாதகத்துக்கு உண்டான பலனை அவருக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத சர்வ அஸ்தங்க வர்க்கம் போட்டுட்டு உங்களுக்கு பலனை நான் சொல்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடித்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் 6351. நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக நான் வந்து 1000 எபிசோடு முடிச்சோன்னா 1.5 மாதம் நான் எதுவும் எபிசோடு கொடுக்கலைங்க. இன்றைக்கி தான் கொடுக்குறேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.